விருது கொடுப்பதற்காக நான் அமித்ஷாவை போய் கேட்க போனேன். அதை கேட்பதற்காக அமித்ஷா வீட்டிற்கு போனோம். அப்படியானாலும் பாரத ரத்னா கொடுப்பதற்கு பிரதமரை அல்லவா பார்க்க வேண்டும். அமித்ஷா வீட்டிற்கு போய் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? எங்கள் தலைவன் இருக்கிறானே, தங்க தலைவன், தமிழின தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் நமது இசைஞானிக்கு விழா எடுத்தார். விழா எடுத்த இடத்தில் இருந்து கேட்டார், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, இசைஞானி இளையராஜாவிற்கு பாரத ரத்னா பதவி தர வேண்டும், பட்டம் தர வேண்டும் என்று, பரிசு தர வேண்டும் என்று தலைவன் கேட்டார். அதல்லவா அழகு? அதுதானே தமிழனுக்கு அழகு. இருந்த இடத்தில் ஆட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின். அதனால் தானே அஞ்சுகிறான். அந்நியனுக்கு ஏன் பயம் வருகிறது? விட்டு வைத்தால் திமுக காரன் பாஜகவை இல்லாமல் ஓட ஓட விரட்டி விடுவான். தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியாவில். திருட்டு கூட்ட தோழர்களே, திருடர்கள். பாஜக என்றாலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவனுக்கு தெரிந்தது ரெண்டே ரெண்டு தொழில் தான். ஒன்று பாலியல் தொல்லை செய்வது, அல்லது வாக்குகளை திருடி ஜெயிப்பது. இந்த இரண்டும் தான். நாம் சொல்லவில்லை. நாம் சொன்னால் அது அரசியல். ஆனால் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவன் பிரகலாத் பிரபாகர் இதே பக்கத்தில் தான் இருக்கிறார், அடுத்த மாநிலத்தில் இருக்கிறார். அவர்தான் முதலில் சொன்னார், பாஜக எங்கெல்லாம் ஜெயிக்க முடியாது என்று நினைக்கிறதோ அங்கெல்லாம் தேர்தல் ஆணையத்தை கூட வைத்துக் கொண்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் என்று சொல்லக்கூடிய வாக்குப்பதிவு எந்திரத்தில் கோல்மால் பண்ணி அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்று, மகாராஷ்டிரா மாநிலத்தில் எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள் என்பதை, எப்படி ஒரு கூத்து நடக்கிறது என்று பாருங்களேன் தோழர்களே. உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் அவன் செய்கிற அந்த மாயாஜால வித்தை என்ன ஒன்று தெரியும். 5 மணிக்கு தேர்தல் முடியும். 5 மணிக்கு தேர்தல் முடியும். தேர்தல் முடிகிற போது அவன் வாக்கு சதவிகிதம் 60 என்று சொல்லுகிறார். 5 மணிக்கு நமக்கு தெரியும். 5 மணிக்கு அந்த வரிசையிலே நிற்கிறவர்களுக்கு நாம் டோக்கன் கொடுப்போம். சரிதானே? டோக்கன் கொடுப்போம். 6 மணிக்கு முடிந்தது. 6 மணிக்கு முடியும் போது சொல்லுகிறார் 62% வாக்குப்பதிவு. சரி, ஆனால் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். 5 மணி நிலவரம் 60, 6 மணி நிலவரம் 62, இரவு 11:30 மணிக்கு சொல்லுகிறான் 64. சரி, ஒருவேளை அதை கூட ஏற்றுக்கொள்வோம். 64% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மாநிலத்தில் அவன் வாக்குகளை எண்ணுகிறான். பார்த்தீர்களா? ஒட்டுமொத்தமாக அவன் வாக்குகளை எண்ணி அறிவிக்கிற போது மொத்தம் 69% வாக்குகள். அப்படியானால் 6 மணிக்கு வாக்களிக்கும் போது இருந்த 62% 69%, 7% எப்படி கூடியது? திருட்டுத்தனம் அல்லவா? பிரகலாத் பிரபாகர் கேட்டார். 79 தொகுதிகளில் என் தோழர்களை இன்றைக்கும் சொல்லுகிறேன், தருமபுரி மண்ணில் அரூரின் ஒன்றியத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கும் சொல்லுகிறேன், கடந்த 2024 தேர்தலில் 79 தொகுதிகளில் மொத்தம் பதிவான வாக்குகள் எத்தனை என்று இன்றைக்கு வரைக்கும் செய்யும். பிரகலாத் பிரபாகர் கேட்டார். கேட்டதோடு முடிந்ததா அந்த வேலை? பதில் சொன்னாரா தேர்தல் ஆணையர்? தேர்தல் ஆணையர் பதில் சொல்லவில்லை. அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய பிரதமர் பேசினாரா? பிரதமர் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அந்த திருட்டு அத்தோடு முடிந்ததா? அடுத்தாற்போல் வந்தார் நமது நண்பர். இந்திய அரசியல் வரலாற்றில் ராகுல் காந்தி என் ஆருயிர் என்று அழைத்த ஒரே தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலினின் அன்பு தம்பி ராகுல் காந்தி அவர்களே நான் அணுகுண்டு போட போகிறேன். இவர்கள் எப்படியெல்லாம் வாக்குகளை திருடுகிறார்கள். ஓட் சோரி. சோரி என்றால் திருட்டு, வேற ஒன்றும் இல்லை, அது ஹிந்தி. வாக்கு திருட்டு எப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. கொடுமை பாருங்கள். நாமெல்லாம் நமது பிள்ளைகளை சேர்க்க வேண்டும், 19 வயது ஆகிவிட்டால் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே அவர்கள் பெயர், அந்த இதற்கான முகவரிக்கான சான்று, அதற்கான ஆதார் சான்று, இது எல்லாவற்றையும் கொடுத்தால் கூட உடனடியாக நமக்கு அப்ரூவல் கிடைக்காது. அங்கீகாரம் கொடுத்து விட மாட்டான். வெரிஃபை பண்ணி அங்க இருக்கிற ஏஜென்ட், பூத் லெவல் ஏஜென்ட்ல யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பான். ஒரு கொடுமை பாருங்க. பீகார்ல ஒரு 65 லட்சம் பேரை நின்னது நிக்க
நீ யாரும் வாக்காளர் இல்லைன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டான். அந்த 65 லட்சம் பேர்ல கொஞ்சம் பேரை செத்து போயிட்டான்னு சொல்லிட்டான். இவர்கள் எல்லாம் இறந்து போனவர், இறந்து போனதால் நீக்கப்பட்ட வாக்குகள். அடுத்தாற்போல் நண்பர் ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டார். என்ன போட்டார்? இறந்து போனவர்களோடு டீ குடித்த ராகுல் காந்தி. இவன் யாரையெல்லாம் இறந்து போனார்கள் என்று சொன்னானோ அத்தனை பேரையும் கூட்டிக் கொண்டு வந்து வீட்டிலே வைத்து ராகுல் காந்தி டீ குடிக்கிறார். அவர் என்ன போட்டார்? மோடிக்கு நான் நன்றி சொல்லுகிறேன், ஏனென்றால் இறந்து போனவர்களோடு டீ குடிக்கிற பாக்கியத்தை எனக்கு தந்த ஒரே பிரதமர் நரேந்திர மோடி என்று சொன்னார். அப்படியே இதில் அடுத்த ஒரு கேள்வி வந்து, ஒரு 6000 பேருக்கு, அதுல ஒரே இடத்துல 165 பேருக்கு அவன் பேர் என்ன தெரியுமா? பேரை விட்டுருங்க, அவன் அட்ரஸ்ல 0 பூஜ்ஜியம், அவனுடைய விலாசம் 0. இத அவர் எடுத்து போடுறாரு. ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி ஓபன் பிரஸ் மீட் போட்டுட்டு, ஏங்க எப்படிங்க இத்தனை பேருக்கு வந்து அட்ரஸ் 0 இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே இந்த உலக அறிவாளி இருக்கார் பாருங்க, தேர்தல் ஆணையர் தினேஷ் குமார், அவர் என்னன்னாரு, எவனுக்கெல்லாம் அட்ரஸ் இல்லையோ அவனுக்கெல்லாம் 0 போட்டான். எங்கேயாவது இந்த கேவலத்தை கேட்டிருக்கீங்களா? ஏண்டா, நாங்க ஓட்ட சேர்க்கணும்னா என் பிள்ளைக்கு வயசு 19 ஆயிடுச்சுன்னு காட்டணும், அதுக்கு சர்டிபிகேட் வேணும். அவன் எங்க தங்கி இருக்கிறான்னு வீட்டு அட்ரஸ் தரணும், அந்த அட்ரஸ் உண்மைதான் சொல்றதுக்கு உனக்கு ஒரு சர்டிபிகேட் தரணும். இத்தனையும் தந்தா வாக்குப்பட்டியல்ல என் பிள்ளை பேரை சேர்க்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அவன் சொன்னானா, எனக்கு வந்து வீடு இல்ல, அட்ரஸ் இல்ல, அதனால அந்த அட்ரஸுக்கு 0ன்னு போட்டான். இந்த மாதிரி 0 அறிவுள்ள தலைவர்களை வைத்துக் கொண்டு இன்றைய தேர்தல் ஆணையம் நடக்குமே ஆனால் இந்தியாவினுடைய ஜனநாயகம் என்னவாகும்? என் தோழர்களே, ஜனநாயகத்தில் மிக முக்கியமானது எது தெரியுமா? இந்த வாக்கு பதிவும் வாக்கு எண்ணிக்கையும் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஜனநாயகம் பாதுகாக்க முடியும். ஜோசப் ஸ்டாலின் உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன், ரஷ்ய நாட்டினுடைய அதிபராக இருந்தவர் சொன்னான், வாக்குகளை பதிவு செய்கிறவர்கள் ஜனநாயகத்தை தீர்மானிப்பதில்லை, மாறாக வாக்குகளை எண்ணுகிறவர்கள் தான் அந்த ஜனநாயகத்தினுடைய தீர்ப்பை முடிவு செய்கிறார். வாக்கை பதிவு செய்வது அல்ல முக்கியம், ஆனால் அந்த வாக்கு சரியாக எண்ணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் மக்களினுடைய எண்ணம் எதுவாக இருக்குமோ அதுக்கு நேர்மாறான தீர்ப்பு வரும். அந்த நேர்மாறான தீர்ப்பு வருமே ஆனால் அந்த நாடு எந்த நிலைமைக்கு போகும்? இன்றைக்கு என்ன நிலைமையில் தாய்மார்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 2014 1 பவுன் தங்கம் எவ்வளவு? 14,000 16,000 இருந்திருக்குமா சார்? 14 ரூபா, 16,000 ரூபா, 14,000 ரூபா, 16,000 ரூபா. இன்னைக்கு 84,000 ரூபா. பின்னாடி இருந்து ஒருத்தர் சொல்றாரு, பெண் குழந்தை வச்சிருப்பார் போல, அண்ணா 84,000 ரூபா தங்கம், சேதாரம் செய்கூலியோட சேர்த்து 1 லட்சம் ரூபாய். சரிதானா? 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சவரன், அதாவது ஒரு காத்துல ரெண்டு கம்மல் போடணும்னா 1 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும்னு இந்த நாட்டை ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு கொண்டு போன பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆட்சியில் நீடிக்கணும். வரும்போது என்ன சொன்னாரு? நீங்க 65 ரூபாய் கொடுத்து டீசல் வாங்குறீங்க, நான் வந்தால் 45 ரூபாய்க்கு தருவேன். இன்னைக்கு நடந்திருக்கிறதா? இன்னைக்கு டீசல் பெட்ரோல் விலை 100 ரூபாய், 105 ரூபாய். நம்மை இது போன்று நம்முடைய வளர்ச்சிகளை பேச விடாமல், விலைவாசியை பேச விடாமல், அல்லது நமது கல்விகளை பேச விடாமல் நம்மை மடைமாற்றம் செய்வதற்காக இவர்கள் ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பேச வேண்டிய நம் மக்களின் வளர்ச்சியை பற்றி நம்மை பேச விடாமல் கெடுக்கிறார்கள். அதிலே அவர்களுக்கு கோபம் எங்கே வருகிறது, பொறாமை எங்கே வருகிறது என்று சொன்னால், இந்தியாவில் 100 பல்கலைக்கழகங்களை எடுத்து பார்த்திருக்கிறார்கள். இந்தியாவின் 100 பல்கலைக்கழகங்களில் ஏறத்தாழ 32 சிறந்த பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில். 100 கல்லூரிகள் எடுத்து பார்க்கிறார்கள். எந்த கல்லூரிகள் இங்கு சிறப்பாக நடக்கிறது? அதிலே 27 கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. கல்வியில் ஒட்டுமொத்த இந்தியாவில் +2 முடித்த பிறகு
கல்லூரி கல்விக்கு போகிறவர்களினுடைய பெர்சன்டேஜ் வெறும் 30%. 27 இருந்து 30%.